ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா செட்டிநாடு ஸ்பெஷலாக கார குழி பணியாரமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு கார சட்னியும் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நான் இதே மாவை பயன்படுத்தி இனிப்பு பணியாரம் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பணியாரமும் கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த செட்டிநாடு கார குழி பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம மாவு ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி, அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு பச்சரிசி எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதுலேயே 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு தான் எடுத்துக்கணும். இது வந்து உடச்ச உளுத்தம்பருப்பு அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நல்லா களைஞ்சி 2 தடவை தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் இல்லை மிக்சியில் இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு அரைங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து இந்த அளவுக்கு மாவை 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். மாவு புளித்ததுக்கப்புறம் பணியாரம் செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல பஃபியாக சாஃப்டாக வரும். மாவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து அரைச்ச மாவில் பாதி இனிப்பு பணியாரமும் பாதி கார பணியாரமும் செய்ய போகிறேன். இனிப்பு பணியாரத்தோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாதி மாவுக்கு நம்ம வந்து காரக்குழி பணியாரம் செய்கிறதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு வந்து நல்லா பொரியணும். போட்டிருக்கிற கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாவை கிள்ளி போட்டு செவக்க விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே பாதி பெரிய வெங்காயம், அதாவது நல்லா பெருசாக இருக்கிறதுல பாதி சேர்த்துருக்கிறேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 1 பொடுசாக கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே நல்லா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மாவில் பாதி உப்பு தான் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் இப்போ சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி தலையை வந்து நீங்கள் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை கலந்து விட்டுட்டா போதும். இப்போ நம்ம குழி பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பு சாமான்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மாவில் பாதி உப்பு தான் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் மிச்சம் கொஞ்சோண்டு உப்பு தேவைப்படுற மாதிரி இருக்குது, அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மாவில் தேவைப்படுற அளவுக்கு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா காரக்குழி பணியாரம் நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது செய்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வெள்ளைப்பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 10 சேர்த்துருக்குறேன், சின்னதாக இருந்துச்சுன்னா 15 சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம தக்காளி பழமும் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தையும் பூண்டு புளி எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் மிளகாய் காரத்துக்கும் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதிலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிறது 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்து வதக்கிக்குவோம்.
இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு குழைய வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டு செவக்க விட்டு இதில் சேர்த்துட வேண்டியதான். கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு பணியார சட்டியை சூடு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு குழியிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணுங்கள். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குழியிலையும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில் இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் மேலே இருக்கிறப்பே நீங்கள் திருப்பி விட்டுருங்க. அந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு பந்து பந்துன்னு நல்லா பணியாரம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மாவெல்லாம் வெந்ததுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா ஒரு சைடு அப்படியே ஃப்ளாட்டான மாதிரி சப்பையாக இருக்கும். இப்போ இதை மிதமான தீயிலே நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரணும். நல்லா செவந்து வந்தால் தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான குண்டு குண்டுன்னு நம்மளோட செட்டிநாடு கார குழி பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த கார குழி பணியாரத்தையும் இந்த சட்னியையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.